பிறப்பு இறப்பு இதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு கேப்பு. இந்த கேப்பில் ஒருத்தரை நம்ம குறை சொல்லாமல், மற்றவங்க கஷ்டப்படுத்தாமல், காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழ்வோமே. மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுப்போமே. ஏன் எப்போ பார்த்தாலும் அவனை குறை சொல்லிட்டு இவனை குறை சொல்லிக்கிட்டு அது என்ன வாழ்க்கை? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லைங்க. நைட்டு படுத்தா பொழுது விடிஞ்சா முழிச்சா நம்மளுக்கு அந்த நாள் சொந்தம், முழிக்கலைன்னா அது கடவுளுக்கு சொந்தம். அவ்வளோதாங்க வாழ்க்கை. இதில் போய் நம்ம அதிகமாக ஆசைப்படுறது, மற்றவங்கள காயப்படுத்தி பேசுகிறது, மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஹாப்பியாக வாழலாமே. ஏன் எதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது சொல்லுங்கள். நம்ம போனதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன், நம்மளுக்கு அப்புறம் வர்ற ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் வர்ற ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் வர்ற எந்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம என்ன வாழ்ந்தோன்றது தெரியாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோட்டோ தான் அவங்க வீட்டில். அந்த ஃபோட்டோ கூட இப்போ யார் வீட்லேயுமே வைக்கிறது இல்லைங்க. அது ஒரு மூலையில் தான் இருக்குது. அதனால் வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தையே கொடுப்போம். அதனால் நம்ம என்றைக்குமே குறைய மாட்டோம். மற்றவங்களுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு. ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும்தாங்க லைஃபு. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம் சொல்லுங்கள். வரும்போதும் தனியாக வந்தோம், போகும்போதும் தனியாக தான் போக போகிறோம். அப்போ இருக்கும்போதாவது எல்லா மனிதர்களையும் நம்ம அன்போடு அரவணைச்சு எல்லாரோடையும் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாமே. நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்களா? சொல்லிட்டு போட்டோங்க. சொல்லிட்டு எங்கெங்க போக போகிறாங்க? சொல்லட்டும். எவ்வளோ நாள் பேசணுமோ பேசட்டும். நம்ம அன்பை மட்டுமே கொடுப்போம். நீ வம்பை கொடுக்குறியா? நான் அன்பை மட்டும்தான் கொடுப்பேன். நீ அன்பை கொடுக்குறியா? அதை டபுள் மடங்காக நான் திரும்ப கொடுப்பேன். அப்படி இருங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் நம்ம மற்றவங்கள பற்றியே யோசிக்கணும்? மற்றவங்க நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கன்னு நினச்சே நம்மளை மறக்கிறோம். அதுதான் தப்பு. யாரும் நம்மளை பற்றி யோசிக்க மாட்டாங்கங்க. நம்ம அப்படி நினச்சி தான் நம்மளுடைய லைஃப்பை இழக்கிறோம், நம்மளுடைய ஹெல்த்தை இழக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல உறவுகளை இழக்கிறோம். அது வேணாமே.